இப்ப எப்படின்னாக்க, ம். இந்த வன்னியர் சமூகத்துக்கு அவங்க என்னதான் செஞ்சாங்கன்னு தெரியல எனக்கு. கரெக்ட்டா ம். 10.5 இடஒதுக்கீடு தேர்தல் வந்துட்டா வந்துரும். ம். அத வச்சு சாதிய ஒற்றுமையாக்குறாங்க. ம். ஆனா அந்த சமூகத்துக்கு உண்மையிலேயே போராடக்கூடியவர்னா எங்க கட்சியோட தலைவர் தான். ம். நாடாளுமன்றத்துல எம்பிசி மாணவர்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும். எம்பிசி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வேண்டும். ம். ம். அயல்நாட்டுல உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் உதவித்தொகை வேண்டும்னு போராடக்கூடியவர் தான் தலைவர் திருமாவளவன், சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர். ஆனால் அவரு எப்படி நினைக்கிறாருன்னா, சிதம்பரம் தொகுதியில வன்னியர்கள் அதிகமா எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ம். நாங்க ஒட்டுமொத்த வன்னியர்களையும் எதிரா பேசல. ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் நாங்க எதிரிகளும் அல்ல. ம். சாதிய சொல்லி, சாதிய கூர்மைப்படுத்தி, சாதிய பொய்யா கையாளக்கூடியவர்களை மட்டும் தான் நாங்க எதிரா பேசுறோம்.